முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் விவரம் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகளால் பயங்கரமாக குற்றங்கள் சாட்டப்படுது. இந்த நிலையில் ஜூன் 8ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் திரு பர்வேஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட நிஜாம் காலனியில் அமைந்துள்ள அவரோட வீட்டுக்கு புதுக்கோட்டையில் இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களையும் வர சொல்லியிருக்காரு. அவர் பிஎம் மூலமாக தகவல் கொடுத்து வர சொல்லியிருக்காரு. கேமரா எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் வெளியிலே வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது முறைப்படி அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பாக இது இருக்கட்டும் அப்படின்ற முறையில் அவர் கூப்பிட்டுருக்காரு. எல்லாரும் வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு கப் டீ கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முன்னெல்லாம் எனக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள் வேறு மாதிரி கேள்விகள் கேட்பீங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இந்த அமைச்சர் பதவி ஏற்றதிலிருந்து என்னை நானே கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு வர்றேன். இந்த நிலையில் நீங்கள் ஏதாச்சும் என்னை பற்றி என்ன முரண்பாடாவோ அல்லது புதுக்கோட்டை மாவட்ட இஷ்யூக்கள் அந்த பிரச்சனைகள் பற்றி ஏதாவது செய்தியோ உடனே போட்டுறாதீங்க, எங்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட பேசிட்டாங்க, நானும் அவங்கள்ட்ட முறைப்படி என்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன், அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க என்று சொல்லியிருக்கிறார். அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் அனைவரும் எங்கிட்ட இருக்காங்க, எங்கிட்ட பேசிட்டாங்க என்று சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மெசேஜை நேரில் கூப்பிட்டு இந்த மெசேஜை கொடுத்திருக்கிறார் அமைச்சர் பர்வேஸ்.